வணக்கம். வாக்காளர் பட்டியலில் யாரை சேர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு யாரை சேர்க்கக்கூடாது என்பது முக்கியம். அதிமுகவிற்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை ஒன்றிய அரசு நமக்கு எல்லாம் செய்துவிடும் என்ற நம்பிக்கையை நாம் தகர்க்க வேண்டும் என நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கலந்த ஆலோசனை கூட்டம் திமுக மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்க தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரியலூர், ஜெயங்கொண்டம், குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், அனைத்து அணி பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நகராட்சி நிர்வாக அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த பணியை 6 மாதத்திற்கு முன்பு செய்திருந்தால் நாம் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் தேர்தலுக்கு 3 மாதங்களே இருக்கும் நிலையில் அவசரமாக இந்த பணிகளை செய்வதால் தான் அனைத்து கட்சி கூட்டத்தை நமது முதலமைச்சர் கூட்டியுள்ளார். இக்கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தில் உள்ள சாதக பாதகங்களை எடுத்து கூறி ஆலோசனை நடத்த உள்ளார். எனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்த பணியை தவறவிடாமல் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். நகராட்சி பகுதிக்கு 2005ஆம் ஆண்டுக்கு முன்னிருந்த வாக்காளர், ஊராட்சி பகுதிக்கு 2002ஆம் ஆண்டுக்கு முன்னிருந்த வாக்காளர்கள் அப்படியே இருப்பார்கள். இது அரியலூர் மாவட்டத்தில் 57% வாக்காளராக உள்ளனர். மீதமுள்ள 45% வாக்காளர்களே தான் நாம் சரிபார்க்க வேண்டும். இதில் வாக்குச்சாவடி முகவர்களின் பங்கு முக்கியமானதாகும். இதில் யாரை சேர்க்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் யாரை சேர்த்துவிடக் கூடாது என்பது முக்கியம். இதில் கவனமாக இருக்க வேண்டும். வட மாநில தொழிலாளர்களுக்கு ஓட்டை கொடுங்கள் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. சிறுபான்மையினின் மக்கள் நமக்கு அதிகமாக வாக்கு அளிக்கிறார்கள் என கூறி வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தவறுவதை நாம் விடக்கூடாது. இப்பணியை அனைத்து அணி பொறுப்பாளர்களும் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும். இதை சிறப்பாக மேற்கொண்டால் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக 2வது முறையாக MK ஸ்டாலின் பதவி ஏற்பார். யார் இருக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் யார் இருக்கக்கூடாது என்பதும் முக்கிய பணியாக இருக்க வேண்டும். திமுக கூட்டணி உடைந்துவிடும் என எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார். நமது கூட்டணி உடையாது. ஆனால் அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக, TTV தினகரன், OPS உள்ளிட்ட பலர் வெளியில் வருகிறார்கள். அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை ஒன்றிய அரசு நமக்கு எல்லாம் செய்துவிடும் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை வீணடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு சேகரிப்பில் தீவிரமாக இருக்க வேண்டும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தத்தில் நாம் அனைவருக்கும் இன்னும் 1 மாதத்திற்கு தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கூறினார். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன். அவர்கள் இருக்கிற ஒரே நம்பிக்கை ஒன்றிய அரசு நமக்கு எல்லாம் செய்யும் என்ற நம்பிக்கையில் அவர் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை வீணடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு சேகரித்த பணி நாம் தீவிரமாக இருக்க வேண்டும். வந்திருக்கிற தோழர்கள் இதை கவனமாக நாம் செய்து ஏன் நாம் மீண்டும் 3 முறை 4 முறை சொன்னோம் சொன்னால் இப்போது செஞ்சோம்னா நாம் சொன்னால பேசார். அதுதான் முக்கியமான விஷயம். எனவேதான் பேசுகிறோம். எனவே எல்லா தொகுதியிலும் வென்றெடுப்பதற்கு இன்றையிலிருந்து நாம் உழைப்போம். மீண்டும் கழகத்தை அரியணை ஏற்றுவோம். தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாம் முழுமையாக இருப்போம்.